சங்கத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு மூவிருமுகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துடிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காட்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜெய். நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். கைலாயத்தில் எழுந்தருளி உள்ள உங்களுடைய பகவான் கைலாசபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை, இடது பாகத்தில் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்திக்கு இடம் பாகம் கொடுத்த அந்த பகவான், அந்த சக்தியாக இருக்கக்கூடிய தாயார் பார்வதி, ரெண்டு கண்களாக இருக்கக்கூடிய கணபதியும் முருகனும், அப்படி எல்லாருமா சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சைவ சமய பக்த ஜனசபை அப்படிங்கிற ஒரு திருவருள் குருவருள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சத்சங்கம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம். சிவனன்றி ஓரளவும் அசையாது அப்படிங்கிறது வந்து சத்தியம். சிவனும் சக்தியும் இயந்து வாழக்கூடிய இந்த உலகம் சிவசக்திக்கு ரூபமாக இருக்கக்கூடியது. அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதால் தன்னுடைய சௌந்தரிய லகரியில முதல் ஸ்லோகத்திலேயே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தக பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலக ஸ்பந்திதுமபி அதஸ்மாமாராத்யா ஹரிஹர விருச்சாதி விரபி பிரணந்தோ ஸ்தோதும் வா கதமஹ்ருத புண்யஹ பிரபவதி. சிவனும் சக்தியும் ஒரு ஐக்கிய ஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத புண்ணிய தேசம். இதில் வந்து எதற்குமே குறைவில்லாத ஒரு வளம் பெற்ற நாடு நம்முடைய நாடு. ஒரு உபன்யாசமோ, ஒரு கதா காலட்சேபமோ, ஒரு கதா சிரவணமோ, இல்லை ஒரு பக்தி மார்க்கமாக பேசக்கூடியதாக இருக்கட்டும், முதல்ல நம்மளுடைய தேசத்தோட வலிமையை சொல்லணும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பிறந்த பாரத தேசத்தில் நம்மளெல்லாம் வந்து ஒரு ஜனிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த பகவான் நம்மளுடைய கர்ம வினையோடு கூடி கர்ம பலனாக நமக்கு இந்த பாரத தேசத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சித்தாந்தங்களாக இருக்கட்டும், பக்தி நெறிகளாக இருக்கட்டும், பக்தி முறைகளாக இருக்கட்டும், எந்த விதமான கதைகளாக இருக்கட்டும், சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், வைணவ சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பொது தத்துவத்தை இந்த உலகத்தில் பல பேர் நிர்ணயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவாவாளோட கடமையை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்மளுமே நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஒரு எழுந்ததும் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன நம்மளுடைய மூதாதையர்கள் கடைபிடித்தார்களோ அதை அப்படியே விடாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து, பேர குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து, அந்த ஒரு சமய நெறி நம்மளுடைய ஒரு
பக்தி மார்க்கத்தை வந்து குழந்தைகளுக்கு ஊட்டுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு தேசத்தில் மாத்திரம்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் இந்த தேசத்தில் பிறக்க முடியும். அப்படிப்பட்ட தேசமாக இருந்தாலும் அப்படி தமிழ் நெறிய வளர்க்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நம்மளாம் பிறந்து ஒரு சைவ சித்தாந்தமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு கோவில்கள் எங்கே திரும்பினாலும் அந்த தெய்வங்களுடைய அம்சம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னொரு காலத்தில் நம்ம என்னைக்கோ போன ஜென்மா எப்படி இருந்திருப்போம் தெரியாது. இந்த பிறவி பெருங்கடல் நீந்தாரான்ற மாதிரி இனிமே என்ன ஆக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் பகவான் நாமா நம்மளுடைய வாயில வார்த்தைகளில் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நெறிப்படுத்துறதுக்கு பலவிதமான மகான்கள் இந்த லோகத்தில் பிறந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவதாரம்ங்கிறதே வேற விஷயம். பகவான் வந்து ஒரு 64 திருவிளையாடல்கள் பண்ணினார் அப்படின்னா வந்து எதுக்காக இந்த லோகத்துல இந்த பகவத் ஸ்வரூபம் இந்த சிவம் ஈஸ்வர தத்துவம் உலகத்துல எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் இல்லையா? எல்லாருக்கும் இது ஒரு கதையாவோ இல்லை ஒரு ஸ்கிரிப்சராவோ இல்லை ஒரு எழுத்து மூலியமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த விஷயத்த உலகத்துக்கு கொண்டு போகும். அது யார் பண்ண முடியும்? அடிமுடி தொண்டர்களால் மாத்திரம்தான் அதை பண்ண முடியும். எப்படி இவங்களால் எல்லாம் பண்ண முடியும்னா அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அப்படி நெறிப்படி பாடியிருக்கா. ஒரு 4 பேர் ஆகட்டும் அப்படி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா சைவ சித்தாந்த முறையில் பாடாத நூல்களே கிடையாது, போற்றாத தெய்வங்களே கிடையாது, இது அருள் பாலிக்காத அரசர்களே கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தேசம் அப்படின்னாலே தெய்வ தேசம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணியிருக்கே தவிர இது ஒரு சாதாரண ஒரு ஜியாகிரபியில் பார்க்கக்கூடிய ஒரு நில பிரதேசமாகவோ நீர் பிரதேசமாகவோ தோணலை யாருக்கும். இப்போ வரைக்கும் தோணலை. அது ஒன்று தான் இந்த பாரத பூமியை வந்து அப்படியே கட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறது சத்தியம். இந்த ஒரு நெறிப்பாடு இந்த கொள்கை இதெல்லாம் வளர 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 நம்ம தேசத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பக்தியை பரவசமாக பரப்பக்கூடிய ஒரு பக்தியை மேலே 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 சொல்லிகிட்டே போகிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த காலத்திலே இருந்தது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு அழகாக இங்கே பார்க்கும்பொழுது நானும் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவ தான். அதனால் வந்து நிறையா இந்த மாதிரி சபைகளில் வந்து கேள்வி அப்பா பாட்டி இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். ஒரு கூட்டு அரங்கமாக இருந்து அந்த இடத்துல ஒரு பக்தியை பரப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு நெறியாகவே இருந்தது. இன்னைக்கும் அது இப்படி கடைபிடிக்கப்படுறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவள் எல்லாருக்கும் என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான சிவமயமாக இருக்கக்கூடிய பக்கத்திலேயே கந்தக்கோட்டை முருகனோட அருள் அப்படியே சொல்லிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வாம்சம் நிறைஞ்சு போகின்ற தொண்டரடி அடியார்களாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த நெறியில சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சரித்திரங்கள்லேருந்து சிலவற்றை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். சிவனடியார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவளை பற்றி பாடாதவாளே கிடையாது. எப்படி பாடியிருப்பாளோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அந்த சிவனை பற்றி அப்படி பாடுறதுக்கு அப்படி மாணிக்க வாசகர் ஒன்று சொன்னாலும் வந்து திருவாசகம்னாலே அதுக்கு அருவருந்து வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சுற்று வட்டம் பூரா அத்தனை பேருக்கு ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பாடி பாடி புகழ்ந்து அந்த கல்களில் ஆகட்டும், அந்த கல் தூணாக இருக்கட்டும், அந்த விமானமாக இருக்கட்டும், எல்லாம் இன்னைக்கு கதை சொல்லக்கூடிய அளவுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களாக ஒவ்வொன்றும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பதிப்பு காலை பதிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்பது பெரிய விஷயமே இல்லை. பிறப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் இயற்கை ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். பிறந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த உடல் உயிர் ஆவி இந்த உறுப்புகள் இது எல்லாத்தையும் சரியான விகிதத்தில் நம்மள்கிட்ட கொடுத்து சேர்த்துக்கக்கூடிய தெய்வத்துக்கு நன்றியாக நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான்
வேணும். அது இருந்தால் தான் மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம போமாட்டோம். அந்த மறுபிறவிங்கிறது எப்போ கிடைக்காம இருக்கும், எப்போ இன்னொரு குச்சிக்குள்ளே போய் நம்மளுடைய மீண்டும் நமது வாழ்க்கை தொடங்கும் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும்னா அத்தனைக்கு அத்தனை தெய்வத்தோடு புரிகிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிவாம்சம், சிவனோட சேர்க்கை அமையும். சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். சிவம் அப்படின்னாலே மங்களம். மங்களம் அப்படின்னாலே அதுக்கு திருப்பி ஒரு ஓமானமோ இப்படிதான் இருக்கும் இதுதான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மங்களம்னா டு த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், அவ்வளோதானே. என்ன எல்லாம் பூர்த்தி, அதுக்கு பேர் தானே மங்களம். சர்வமங்கலம் உண்டாகட்டும் அப்படின்னா எல்லாம் கிடைக்கணும்னு தான் அர்த்தம். அது வந்து பொண்ணா, பொருளா, ஹெல்த்தா, படிப்பா, குடும்பமா, வாழ்க்கையா, கணவனா, குழந்தைகளா, என்ன வேணா இருக்கட்டும், எல்லாமே சர்வமங்கலம். அப்போ சிவம் அப்படின்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட சிவனை துதிச்சு சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுக்காகவே இருந்த அடியார்களை பற்றின ஒரு வாழ்க்கை, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுறது வந்து ரொம்ப ஒரு அருமையாக. 63 நாயன்மார்களோட சரித்திரங்கள் அப்படின்னு எடுத்தால் டெய்லி ஒரு சரித்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளே போராது சொல்லி முடிக்கிறது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா எல்லாரும். அப்படி இன்னைக்கு வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சபா மண்டபத்தில் வந்து நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இப்படி வந்து சிவனோட ஸ்துதிகளை வந்து சொல்ல போகிறா அப்படின்னா வந்து எப்படி பாடினோ அடியாரப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினோ அடியாரப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ அப்பரோ சுந்தரரோ அருடை பிள்ளையோ, அப்பரோ சுந்தரரோ அருடை பிள்ளையோ, அப்பரோ சுந்தரரோ அருடை பிள்ளையோ, அருமணி வாசகரோ பொருளுணர்ந்து உன்னையே, அருள்மணி வாசகரோ பொருளுணர்ந்து உன்னையே, எப்படி பாடுகிறோ அப்படி பாட ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும், அருணகிரிநாதரோ அருட்ஜோதி வள்ளலோ, அருணகிரிநாதரோ அருட்ஜோதி வள்ளலோ, கருணை கடல் பெருகி கடலினால் உருகி, கருணை கடல் பெருகி கடலினால் உருகி, கருணை கடல் பெருகி காதலினால் உருகி, கன்னித்தமிழ் சொல்லினார் இனிதுனை அனுதினம், கன்னித்தமிழ் சொல்லினார் இனிதுனை அனுதினம், எப்படி பாடினதோ அடியாரப்படி பாட ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினதோ பாடினதோ பாடினதோ. இப்படிப்பட்ட
சிவனடியார்கள் அத்தனை பேரும் வந்து பகவானை வந்து எப்படி பாடினோம்னு கொண்டாடி கொண்டாடி பாடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிவன் ராத்திரி இப்போதான் 15ஆம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி ரொம்ப அழகாக வந்து எல்லா சிவஸ்தலங்கள்லையும் கொண்டாடப்பட்ட ஸ்தலம். ஏதாவது ஒரு ஸ்தலத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அப்புறம் மேலே புராணத்தை பற்றி போகணும். ஸோ இந்த சிவஸ்தலம் வந்து ரொம்ப பெரிய பிரசித்தியான சிவஸ்தலம் அப்படின்னா வந்து இப்போ எனக்கு சட்டனை ஞாபகத்துக்கு வந்தது வந்து உத்தரகோஷம் அங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகை மங்களநாதரோட கோவில். அந்த கோவிலோட ஆதி சிவன் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதோட வரலாற்றெல்லாம் பார்க்கும் பொழுது அது எப்படி அப்படின்னாக்கா வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிவனும் பார்வதியும் ஒரு தபஸ் சிவராத்திரி அன்னைக்கு வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்கே அப்படின்னா ஒரு பெரிய வில்வ விருட்சத்துக்கு கீழே உட்காந்து தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணும்பொழுது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குரங்கு அங்கே ஈமா சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரங்கு வந்து அந்த வில்வ மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும், குரங்குக்கு வேலை வந்து பிச்சு பிச்சு போடுறது தானே அதோட வேலை. அதுக்கு நீங்கள் என்ன தோணித்தோ தெரியாது, அந்த வில்வ இலைகளை பிச்சு பிச்சு போடுறது. கீழே சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்க குரங்குக்கு தெரியல. குரங்கு மேலே மேலே இதை அப்படியே போட்டுகிட்டே வந்தால் விடிய அதுக்கும் பொழுது போகலை. இங்கேருந்து இந்த மரத்துக்கு ஒரு கிளை, அந்த கிளைக்கு ஒரு தாவி இதே வேலையை முழுசாக முடிக்கிறது. ஒரு காலமாக பகவானுக்கு பூஜை பண்ணினா மாதிரி வந்து 4 கால பூஜையாக அந்த வில்வ இலைகளை போட்டு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கு. அப்படின்னா ஆசுதோஷி அப்படின்னு வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு அருமையான வாச்சகம் உண்டு. ஆசுதோஷிங்கிறது வந்து யாருக்கு சொல்லப்படக்கூடியது அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமானுக்கு. ஏன்னா சிவபெருமானை பார்த்தா எல்லாரும் ஒரு ருத்ரன் அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தை கொடுத்து எப்பவும் அந்த மாதிரி ஒரு கோபமா அப்படி கிடையாது. சிவபெருமான் மாதிரி ஒரு கருணாமூர்த்தியை லோகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா சதா சர்வ காலம் ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பகவான் அப்படிப்பட்டவர். என்னைக்கும் தபஸ், எதை பற்றின தபஸ் அப்படின்னா ராம நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சிவன் என்ன நாமத்தை ஜபிச்சுருக்கார் அப்படின்னா ராம நாமத்தை தான் ஜபிச்சுருக்கார். முதல்ல இந்த ராம நாமத்தோட உபதேசத்தை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா சாட்சாத் பார்வதி தேவிக்கு. அதுவும் என்னைக்கு கல்யாணம் ஆகி தன்னுடைய முதல் நாள் இரவு உபதேசமே ராமநாமம் தான் பார்வதி தேவி. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த அந்த ராமநாமம் சிவனுடைய நாவிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த ராமநாமமும் உயர்ந்தது, அதை உயர்த்தி சொல்லக்கூடிய அந்த பகவானும் பெரிய பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. அப்படியே வில்வத்தால் அர்ச்சனை பண்ணினதை பார்த்து மனம் குளிர்ந்து போய் அந்த குரங்கை கூப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிற, அப்பா நீ எவ்வளோ பெரிய கைங்கரியை நீ பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு. குரங்கு கொண்டு புரியல. அந்த காலத்தில் விலங்குகள்லாம் பேசக்கூடிய காலம் அது. அப்போ அதை பார்த்த உடனே சிவனும் பார்வதின்னு அவருக்கு தெரியல. அந்த குரங்கு சொல்கிறது, நீங்கள் யாருன்னே தெரியலையே, விடிய பாவம் உட்காந்துருக்கேன் இங்கே, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன், இங்கே முன்னே காணும். சரி எனக்கும் பொழுது போகலை, ஏதோ எடுத்து இந்த வில்வ தலைகளையாவது உங்கள் மேலே போடலாமேன்னு நானும் இப்படி விளையாட்டாக போட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொன்னோன்னா அவர் ஆச்சரியமாக ரிஷப வாகனத்தில் வந்து தாயாரும் சுவாமியுமா அப்படி அருள் பாலிக்கிறாள். பாலிச்சுட்டு சொல்கிறா, அருள் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், எனக்கு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து சொல்கிறார், எனக்கு எதுவுமே வேண்டாமே, சந்தோஷமாக இருக்கு. இப்படிப்பட்ட சிவனையும் பார்வதியும் கைலாசபதியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், அப்படி இல்லை, இந்த ஜென்மா உன்னோடது இப்படி ஆயிடுது, பரவாயில்ல ஒரு குரங்கு ஜென்மமாக இருக்க, அடுத்து உனக்கு ஒரு ஜென்மம் கொடுப்பேன், அந்த ஜென்மத்தில் நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படியா, பெரிய சக்கரவர்த்தினா அப்படின்னா ஒரு பெரிய மகாராஜாவாக ஆவர், சகல திக்குகள்லேயே இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் ஆளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக இருப்பேன். ஆனால் அப்போ அவ உடனே சிறந்தாழ்ந்து அந்த குரங்கு கேட்கறது, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஒன்றே ஒன்று நிபந்தனை என்ன அப்படின்னா, எனக்கு இதே உருவம் தான் வேணும். ஒரு மகா சக்கரவர்த்தியாக இருந்தால் அவன் எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம், நல்ல முகத்தை மாற்றிட்டு ஜம்முன்னு ஒரு ராஜ பரம்பரையோடு அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கலாம். ஆனால் இந்த குரங்கான இந்த முகம்தான் எனக்கு வேணும். அதே மாதிரி இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயஸ் எனக்கு கிடைச்சதோ, அதே மாதிரி இந்த பக்தி நெறி மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு மனசும் ஒரு மகா சக்கரவர்த்தி ஆனாலும் அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப
சந்தோஷப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஒரு குரங்குக்கு அப்படின்னு சொல்றார். அந்த குரங்குடைய அடுத்த ஜென்மம் தான் முஷுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய மகா சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினாலே தசரதர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, பார்த்தாலே டக்குன்னு சக்கரவர்த்தின்னா மகாபலிக்கு வந்து சக்கரவர்த்தின்னு பேரு. முஷுகுந்தனுக்கு சக்கரவர்த்தின்னா அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. பல தேசங்களையும் தேவேந்திரனுக்கு வந்து உதவி புரிஞ்சு போரிடக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி உண்டு. அப்ப தேவேந்திரன் கிட்ட வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, தேவேந்திரன் ஒரு சமயம் வந்து அசுரர்களோட சண்டை போடணும், எனக்கு சக்தி வேணும், ஆனால் பலம், எனக்கு பலம், ஆட்பலம், படை பலம் எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுனால முஷுகுந்தனை வந்து கேட்குறார், நீ வந்து எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு. முஷுகுந்த சக்கரவர்த்தி சரின்னு சொல்கிற. ஏன்னா அவருக்குள்ள வந்து இந்த சிவநாமமும் சிவநாதமும் அப்படியே இருந்து தபஸ் பண்ணி 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 அப்படி ஒரு பராக்கிரமசாலியாக இருக்க. நேராக என்ன பண்ணுறார், அவர் சொல்கிறார், தேவேந்திரன் போய் தேவேந்திரனுக்கு உதவியாக இருந்து சண்டை போடுறார். சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சுட்டார். அப்போ தேவேந்திரன் கேட்குறான், நான் உனக்கு ஏதாவது பண்ணணுமே முஷுகுந்த சக்கரவர்த்தி, என்ன வேணும் உனக்கு கேளு அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அவர் வந்து சொல்கிறார், உன்கிட்ட வந்து ஒரு அழகான சிவலிங்கம் இருக்குது உங்ககிட்ட, அந்த சிவலிங்கத்தை நீ பூஜை பண்ணுற, அந்த சிவலிங்கத்தை எனக்கு தா, எனக்கு அந்த சிவலிங்கம் பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே தேவேந்திரன் அவன் என்றைக்குமே வந்து கொஞ்சம் காரியவாதி தான். நம்மளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்துப்போம் இல்லையா. ஒரு காரியம் ஆன உடனே அவனுக்கு அப்படி டக்குன்னு மனசு வந்துவிட அது கொடுக்குறது. அவன் பெரிய தபஸ்வி இல்லையா, தேவேந்திரன் இந்திரனுக்கெல்லாம் அரசனாச்சு. அவன் என்ன பண்ணினா, ஒரு 5 லிங்கம் பண்ணி நாளைக்கு காத்தால உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். 5 லிங்கம் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே வந்து வல்மீகம், ஸ்வயம்பு லிங்கம் மாதிரி அப்படி இருக்கு, ரொம்ப அழகா. அவரை முஷுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்டு, அப்பா உனக்கு எந்த லிங்கம் வேணுமோ அந்த லிங்கம் எடுத்துக்கோ அப்படின்னது இவர் புரிஞ்சுட்டு, ஆஹா இவன் நம்மளை ஏதோ ஏமாத்த போறான் போல இருக்கு அப்படின்னதும் கண்ணை மூடி தியானம் பண்றார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய அப்படின்னு மனசு உருகி பகவான் வேண்டி தியானம் பண்ணினோன்னு ஆழ்ந்து பார்க்குற. எந்த சிவலிங்கம் தேவேந்திரன் கிட்ட இருந்ததோ அந்த சிவலிங்கம் மாத்திரம் தனியாக அவருடைய கண்களுக்கு பிரகாசமாக தெரியுது. அந்த சிவலிங்கத்தை எடுத்து விட்டார். தேவேந்திரனுக்கு தெரிஞ்சுட்டு, ஆஹா இவனுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி, அந்த சிவமயமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு எப்படி இவன்கிட்ட போகணும்னு பிடிச்சிருக்கு இல்லையா. இல்லைன்னா அந்த தெய்வம் கிடைக்குமா. எடுத்துட்டு வந்து அது வல்மீகம், வல்மீகம்னா புத்தால ஆனதுன்னு சொல்றா இல்லையா. அந்த இன்னைக்கு நம்ம திருவாரூர்ல பார்க்குறோமே, அந்த திருவாரூர்ல இருக்கக்கூடிய யாகேஸ்வர் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய அந்த தெய்வம், திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலம், அந்த சிவலிங்கம் யாரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னா இந்த முஷுகுந்த சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த முதன்மையா இதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவனா இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரனுடைய எத்திச்சது மனசுல தோணலை அப்படின்னா எங்கேயுமே அந்த வியாபாரம் கிடைக்காது. அதுதான் சத்தியம். அதனால வந்து பகவானே வந்து சுவாமி பரமேஸ்வரனே வந்து கருணை கூர்ந்து இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணி தான் எந்த இடத்துல இருக்கணும், எந்த ஊர்ல இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கோவிலில் தன்னுடைய நிர்மாணம் இருக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து பகவானே தீர்மானிக்கிறார். இன்னைக்கு பிரம்மாண்டமாக எத்தனை கோயில்கள் பார்க்குறோம். தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், மங்களாம்பிகாக இருக்கக்கூடிய உத்தரகோச வகையாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், தியாகேச சுவாமிகளாக இருக்கட்டும், மருதீஸ்வரராக இருக்கட்டும், ஸ்வயம்பு, எத்தனை கோவில்கள். அப்படிப்பட்ட ஒரு சிவன், அப்படிப்பட்ட சிவனுக்கு தொண்டு புரியாதவர்களே கிடையாது. என்னன்னா சிவத்தொண்டு அப்படின்னா அது வந்து அப்படியே அதுதான் வாழ்க்கை. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, சிவனடியார்கள் அப்படிங்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா, சிவநாமம் சொல்லுதல், சிவனை பற்றி பேசுதல், சிவனுக்காகவே வாழ்தல், சிவனிடமே சென்று சேருதல் அப்படிங்கிற. ஸோ அப்படிப்பட்ட சிவபுராணம், சிவ தொண்டர்கள்லாம் எத்தனை பேர் உலகத்தில் ஜனிச்சிருக்கா அப்படிங்கிறதும் அவர்களுடைய கதைகள்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி பரம்பரையில் வரும்பொழுது அந்த ஒரு பெரிய சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு மந்திரி இருந்தார். பரஞ்சோதிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். அவர் வந்து மந்திரியாக இருக்கும் பொழுதே வந்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கபலமாக இருந்தார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரி அவசியம்.
அதே மாதிரி அவர் வந்து சகலவிதமான வித்தைகளும் தெரிஞ்சவர். அதனால நன்னா போர் புரியக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஒரு பட தளபதியாக இருந்தார். இருந்த அந்த சக்கரவர்த்திக்கு வந்து எல்லா விதமான தேசங்களையும் வெற்றி பெற வச்சார். அப்படி வெற்றி பெற்று வரும்பொழுது வந்து என்ன அப்படின்னா, வாதாபி அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்மளோட இதில் மேப்பில் பார்க்கலாம். அந்த வாதாபி அப்படிங்கிற இடத்தையும் வந்து வெற்றி வாகை சூடி ரொம்ப அழகாக வந்து அந்த வெற்றி வாகையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி வருவார் இல்லையா, அப்போ ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இவனுக்கு வந்து என்ன வேணாலும் எத்தனை பொருட்களை கொடுக்கலாம், நாட்டியங்கள் வைக்கலாம், அவனுக்கு நல்ல பெரிய விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழைப்பு விடுற. இன்னைக்கு வந்து பரஞ்சோதிக்காக வந்து இன்னைக்கு அரண்மனையில் பெரிய விருந்து, ஊரே திரண்டிருக்கு, அத்தனை பேரும் வந்து ஆகோஷிக்கிறா. அப்படி ஒரு சந்தோஷம் பரஞ்சோதியை பார்த்து எல்லாருக்கும் ஆகும். அப்போ பரஞ்சோதி வந்து வர எப்படி அப்படின்னா பல்லக்கு அனுப்புகிறார். யானை தேர்படை எல்லாம் போய் அவருடைய வீட்டிலேருந்து அவரை அழைச்சி வரப்போகிறாங்க பரஞ்சோதி. அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், பாக்கியமாக இருக்கக்கூடிய திருமணமாக அப்படி வரும்போது வந்து பார்த்தா பரஞ்சோதி வந்து இறங்கின உடனே ராஜாக்கு அப்படி தூக்கி வாரி போட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இத்தனை நாள் தளபதியாக இருந்த பரஞ்சோதி எப்படி வந்து இறங்கினார்னா, ஒரு சைவ தொண்டனா, அதாவது நெற்றி நிறைய 3 பட்டை விபூதி, நல்ல ஒரு வஸ்திரம், அந்த காவி வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு உடம்பெல்லாம் ருத்ராட்ச மாலைகள் அடிச்சுட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு, அந்த பூஜை பண்ணின அந்த கோலத்தோடையே அப்படியே அரண்மனைக்கு வந்த உடனே அன்னைக்கு தான் ராஜாவுக்கு தெரியறது, ஆஹா இவனுக்கு பெரிய சிவத்தொண்டன், சிவனுக்கு பூஜை பண்ணுறவன் இவரையா நம்ம வந்து இத்தனை நாள் நம்மளோட படை தளபதியாக உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்றது ரொம்ப வருத்தப்படுறார் ராஜா. அப்போ இவர் பரஞ்சோதி சொல்கிறார் ராஜாட்ட, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கோ, ராஜாவுக்கு தொண்டு புரியறதும் சிவத்தொண்டு தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லையப்பா, இந்த தேசத்துக்கு என்ன அவசியம் அப்படின்னா பக்தி அவசியம். இந்த தேசம் நன்னா வளரணும் அப்படின்னா அதுக்கு பக்தி தெரியணும். அதுக்கு வந்து நீதான் உறுதுணையாக இருந்து இந்த பக்தியை ஸ்ரத்தையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து தனியான ஒரு குடியில் அமைச்சு தர, அந்த இடத்துல போய் நீ இருந்துட்டு சிவனுக்கு பூஜை பண்ணி சிவ தொண்டை நீ மேலே 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 இன்னும் நன்னா பண்ணணும் அப்படின்னு பரஞ்சோதிக்கு, இனி நீ வந்து அரண்மனைக்கான வேலை என்னுடைய இதை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு படைத்தளபதி அப்படிங்கிறது அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சு சொல்கிற. அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சிவ பூஜை பண்ணுறதுக்கு கேட்கவா வேணும், நித்தியமாக சிவ பூஜையும் எங்கே பார்த்தாலும் பஜனையும் சமய நெறிமுறைகளோட கதைகளையும் சொல்லி இப்படியே இந்த பரஞ்சோதியோட காலம் போயிட்டு, அப்போ ஒரு பால்ய வருவாங்க வந்ததுக்கு அப்புறமா அவருக்கும் ஒரு விவாகம் பண்ணி வைக்கணும்னு அவருடைய அம்மா அப்பாலாம் ஆசைப்படுறா. ரொம்ப அருமையான ஒரு குழந்தை அது கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஸ்வேதா அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணோட பெயர். ரொம்ப 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 ஒரு அமைதியான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் பிள்ளை. அதாவது பகவான் எப்போவுமே ஒரு முடிச்சு அப்படி தான் போடுவார். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் நன்னா பண்ணிட்டு இருக்காருன்னா அவளுக்கு உறுதுணையாக வரவா வந்து அதையே நெறிப்படுத்தி இன்னும் தன்னுடைய கணவனை மோட்டிவேட் பண்ணி கணவனை நன்னா கொண்டு வரணும்னு தான் நினைப்பா. அப்படிப்பட்ட ஜோடியை தான் சுவாமி சேர்த்து வைப்பார். அந்த விஷயத்தில் வந்து ஸ்வேதா வந்து ரொம்பவே உறுதுணைன்னா அப்படி ஒரு உறுதுணை கணவனுக்கு சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ணிட்டு அப்படி ரொம்ப ஆசையாக ஸ்வேதா வந்து இருக்கா. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இவாளுடைய சிவ தொண்டு காரியம் மனைவியும் வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா, நித்தியம் ஒரு சிவனடியாருக்கு உணவு சமைத்து கொடுத்த பின் தான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா அதிதி தேவோ பவா அப்படின்னு நம்மளோட சம்பிரதாயத்தில் இது சொல்லக்கூடிய வழக்கம். அதாவது நித்தியமாக ஒரு காக்காக்கு சாதம் போடணும். அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள்னு இல்லை, அதிதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திதி பார்க்காம வரவாளுக்கு பேர் தான் அதிதி. அப்படின்னா டைம்னு நம்ம ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எனக்கு வருவீங்களா, கண்டிப்பாக வந்துடுவீங்களா, ஏன்னா நம்ம சமைச்சு வச்சுதான் உங்களுக்கு வீணாக போயிடாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக 10 தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதே மாதிரி அவங்க நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக வீட்டில் இருப்பீங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது குடிக்கணும்னு அவங்க வருவாங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் விருந்தோம்பல் இல்லை. எது விருந்தோம்பல் அப்படின்னா, யார் ஒருத்தர் கதவை தட்டி உள்ளே வராளோ, கதவை திறக்கும் பொழுது யார் வாசலில் இருக்காளோ, அது ஒரு போஸ்ட்மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு லாண்ட்ரி வாலாவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கொரியர்காரராக இருக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம். நம்மளோட வாசலில் போய் தண்ணி சாப்பிட குடிக்கிறீங்களா சார்,
இல்லை ஒரு மோர் குடிக்கிறீங்களா சார், வெயிலில் வந்துருந்தா பகல் வேலையாக இருந்தால் ஒரு காஃபியோ டீ ஒன்றும் கெட்டு போயிட போட்ட மாட்டான். நம்மகிட்ட என்ன சொத்தை திருப்பி கொடுத்துட போகிறோம், கொடுத்ததெல்லாம் அவனோடதை யாருக்கு கொடுக்க போகிறோம், எந்த ரூபேன சுவாமி வந்து நிற்பாருன்னு தெரியாது. அது வந்து ஒரு சிவ தொண்டு பண்ணக்கூடியவங்களுக்கு மாத்திரம்தான் அது புரியும். அதனால வந்து நித்தமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அமுது படைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு தீர்மானம். இது மாதிரி நித்தியமும் அவங்களுக்கு நன்னா தெரியும், இந்த பரஞ்சோதி வீட்டில் தான் வந்து நிச்சயமாக சாப்பாடு கிடைக்குது. ஏதாவது ஒரு சிவத்தொண்டை வருவா, சாப்பிடுவா, அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் இவாள். அப்போ இவர் வந்து இப்படி வெளியில் போக போக இவருடைய புகழ் பரஞ்சோதி வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சுட்டு அந்த ஊர்லேயே எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு சிவத்தொண்டு பண்ணுறவரா, இப்படி ஒரு சிவத்தொண்டு பண்ணுறவரா அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் வந்து தன்மையாக வணங்கி, நான் வந்து பெரிய சிவத்தொண்டன்லாம் இல்லை, நான் வெறும் சிறு தொண்டன் அப்படிங்கிற சிறு தொண்டன் சொல்ல சொல்ல அவருடைய பெயரே சிறு தொண்டனாக ஆயிடுச்சு. பரஞ்சோதிங்கிற பெயர் மறைஞ்சு போய் சிறு தொண்டன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சித்தி ஆயிட்டார் சிவனடியார். எங்கெல்லாம் சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் பராமரிப்பு வேலைகள் பண்ணுறது, அங்கே இருக்கிற குளங்களை கட்டுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் எல்லாம் வச்சுட்டு நிறைய அவர் பண்ணிகிட்டே இருக்கார். இவாளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு சீராளன் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். சீராளன் சின்ன குழந்தை, நித்தியம் சிவமயம் சிவமயம் சிவமயம்னு வீட்டில் கேட்கக்கூடிய இந்த வாசகம், இந்த சிவனுடைய மந்திரங்கள், ஓம் நம சிவாயான்னு எப்போவும் ஒலிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த நாமம், இதெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டே அந்த குழந்தை வந்து அப்படி ஒரு தெய்வீக குழந்தையாக வளர்ந்துட்டான். இதெல்லாம் நடந்துருக்கு. இவருடைய தொண்டு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. நாளுக்கு நாள் சிறு தொண்டரோட இது ரொம்ப இதுவாக சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து என்ன அப்படின்னா, கைலாசத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் சிவனும் பார்வதியுமா ஒரு ஏகாந்தமாக அவள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி இருக்குது இந்த உலகம், எப்படி இருக்குது இந்த கலியில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எப்படி தெய்வ பலத்தோடு இருக்காளா, எல்லாரும் பக்தி சிவத்தையில சின்சியராக இருக்காளா அப்படின்லாம் கேட்குறான். அப்போ பார்வதி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கார் சிவபெருமான். திடீர்னு பார்வதிக்கு ஒரு சின்ன ஆசை, சிவபெருமான்கிட்ட கேட்குறா, சுவாமி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. சொன்ன உடனே சுவாமிக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு லீலை. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், தனக்குள்ள இடபாகத்தையே கொடுத்த தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் தெரியாதுமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை போனால் போகிறது 2 குழந்தை பிறந்தாச்சு, விநாயகரையும் முருகனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதுவும் சொல்லலை, இதுவும் சொல்லலை, அவன் இதே இருந்த விடலை. பாருங்க, உங்களுக்கு நிஜமாவே யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவானேன் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் வந்து சொல்கிறார், யார் ஒருத்தர் சிவத்தொண்டு பண்ணுறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்னது சிவத்தொண்டு பண்ணுறவாளை பிடிக்குமா அப்படின்றது. அப்போ எத்தனையோ சிவனடியார்கள் இருக்கா வழியில், எத்தனை சிவன் கோவில் இருக்கு. சிவன் கோயிலில் பெருக்கிறவாளும் சிவனடியார் தான், சிவன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறவாளும் சிவனடியார் தான், எல்லாருமே அடியாருக்கு அடியாராக தானே இருக்கா. அப்படிப்பட்ட வாழ்க்கை யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம் அப்படின்னு திரும்பவும் விடாமல் கேட்குறேன். அப்படி இல்லை, யார் சிவத்தொண்டு பண்ணுறாளோ அவளை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிங்கிற இப்படி கேள்வி அது இல்லை. கரெக்டாக சொல்லணும், உங்களுக்கு நிஜமாக யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதும் அவர் வந்து சொல்கிறார், எனக்கு சிறு தொண்டனை ரொம்ப பிடிக்கும். என்னது இது சிறு தொண்டன்னு பேர் சொல்லிட்டு அப்படின்னா அவன் வந்து ஏதோ சின்ன வேலை தானே பண்ண போகிறான். அப்படி யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ ராஜாக்கள் உங்களுக்கு கோவில் கட்டியிருக்கா, எவ்வளோ பேர் புனருத்தாரணம் பண்ணியிருக்கா, எவ்வளோ பேர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. அப்படியெல்லாம் தெருக்கு தெரு உங்களுக்கு கோவில் கட்டி உங்களுக்கு ரத்தன கவச்சமும் வைர கவச்சமும் போட்டு அவளெல்லாம் விடவா சிறு தொண்டு புரியுது, சிறு தொண்டனை பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்வதி கேட்ட உடனே அப்போ வந்து சொல்கிறார், ஆமாம் அந்த சிறு தொண்டனை தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே தோண்டிடுது. ஆஹா, இதுதான் சமயம். அதாவது தெய்வம் நினைக்கணும், ஒரு தொண்டனையோ ஒரு தனக்காக இருக்கக்கூடிய பக்தனை வந்து உயர்த்தி காட்டணும், இந்த உலகத்துக்கு அவனை காமிச்சு கொடுக்கணும். அப்படிங்கிறது யார் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பகவானால தான் பண்ண முடியும். அதனால வந்து பூலோகத்தில் இறங்கி வர, எப்படி இறங்கி வரார் அப்படின்னா ஒரு கால பைரவராக வரா. எப்படி கால பைரவர் எப்படி இருப்பார் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேஷம் தரிச்சுட்டு தலையில் வந்து எங்கேயாவது தன்னுடைய பிறை இருக்கிறது வெளியில் தெரியுமோன்னு சட்டையவே பிரிச்சுட்டான் ஃபுல்லாக. சட்டா முடியெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு
கங்கையெல்லாம் சமனப்படுத்திட்டு ஒரு சந்திரன் இதை பிறையை வந்து சின்னதாக வச்சிருந்து புலித்தோல் எல்லாம் மாற்றி எல்லாம் உடம்பு பூரா சாம்பல் பூசிட்டு இருக்கக்கூடிய தன்னோட உடம்பை வந்து இந்த ஜட்டாமுடியால் மறைச்சிருந்து சின்னதாக ஒரு வஸ்திரம் போட்டது, விபூதி இட்டுட்டு என்ன 3 கண்ணு இருக்கு இல்லையா, நெற்றிக்கண் வெளியில் தெரியக்கூடாதுன்னு பட்டையாக விபூதி போட்டுட்டு நேராக சிறுத்தொண்டன் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்து சிறுத்தொண்டனை பார்க்க போகிறேன். பார்த்தாலும் அவளுக்கு போய் பகலில் வந்து அவள் வீட்டுக்கு போகிறதுக்காக வரார். கேட்டுன்னு வராரு, எல்லாருக்கும் தெரியும் சிறுத்தொண்டரை பற்றி. அதனால வந்து அவங்க போகிறதுக்காக அங்கே போகிறேன். சிறுத்தொண்டர் வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார அம்மாவும் இருக்கா. ரொம்ப அருமையான பெண்மணி, அப்படி ஒரு சின்ன பெண்மணி, அவ்வளோ ஒரு சூஷகமான ஒரு பெண்மணி. அதாவது கண் பார்த்தது கை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கணும் வேலை பண்ணுறவங்க. அவங்க மனசில் எஜமானி அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை வேலை பண்ணுறவங்க பண்ணிடணும். அந்த அளவுக்கு ஒரு சூட்டிகையான பெண்ணுகள். அப்படி ஒரு கைங்கரியை இவா பண்ணுற சிவத்தொண்டுக்கு எல்லாம் அவள் தான் மூல காரணமே. அந்த மாதிரி இன்னைக்கு கீரை சமைக்கணுமா, அந்த கீரை கொண்டு வச்சுருப்பான். இன்னைக்கு வாழைக்காய் சமைக்கணுமா, அந்த வாழைக்காய் நறுக்கி இடத்த தொடச்சி பூஜைக்கு பாத்திரங்கள் தேய்ச்சி அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பெண்ணவர். இப்போ இன்னைக்கு காத்தால வந்து ஆஜாவா இருக்க, அவ்வளோ பெரிய உருவம். அந்த மாதிரி உருவமே பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா சிவன் அப்படியே இறங்கி வந்திருக்கார் கைலாசத்துலேருந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கதவை திறக்கிறா. கதவை திறந்தது இந்த வேலைக்காரமாக தூக்கி வாரி போடுறது. யாராவது இவ்வளோ பெரிய சிவத்தொண்டர் அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு ஒட்டமெல்லாம் சிலிர்த்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்தது. ஏன்னா பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணுற, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம், தத்துவம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவத்தொண்டு பண்ணுறவருக்கு சிறுத்தொண்டருக்கு அவர் சிறுத்தொண்டர்னு பேர். ஒரு சிவத்தொண்டு பண்ணுறவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களுக்கு பகவான் முதல்ல காட்சி கொடுத்துட்டார். சிறுத்தொண்டருக்கெல்லாம் அப்புறம்தான், சிறுத்தொண்டர் மனைவிக்கு அப்புறம்தான். கதவை திறந்தது யாரு அப்படின்னா வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு முதல் காட்சி இப்படி சிவனடியார் காட்சியாக வந்து நிற்கிற. இன்னொன்று ஒரே சந்தோஷம். ஸ்வேதாமா அங்கேருந்து உள்ளேருந்து ஓடி வந்தா, இன்னைக்கு வந்து நாங்கள் தேடாமலே ஒரு சிவனடியார் எங்காத்துக்கு வந்திருக்க, உள்ளே வாங்கோ, உங்களுக்கு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு வந்து சாப்பாடு அமுது படைச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா ஆகாரம் எடுத்துப்போம்னு சொல்லி அழைக்கிறா உள்ள. அப்போ அவர் கேட்குறாரு, சிறுத்தொண்டர்னு இங்கே யாரோ இருக்காராமே, அவர் எங்கே? சிறுத்தொண்டரா? அவர் வந்து என்னுடைய கணவர் தான், இதோ பக்கத்தில் போயிருக்கா, இப்போ வந்துடுவார், நீங்கள் வாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறார். சொன்ன உடனே இல்லை நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த கோவில் ஏதோ கோவில் குளம் இருக்குது, அங்கே பக்கத்தில் நான் வெயிட் பண்ணுறேன், அங்கே இருக்கேன், உன்னுடைய கணவன் வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிட்டு நடந்துடுறார். அவ்வளோ பெரிய உருவம், சட்டா முடியோட பார்த்த உடனே அவளுக்கு என்னமோ பண்ணுறது உள்ளுக்குள்ள. ஏன்னா இத்தனை நாளாக சிவநாமம் சொல்லி 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 அது ஒரு உருவா அவளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது மனசு. அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன உடனே இந்த அம்மா தவிக்கிறா. எல்லா பதார்த்தங்களும் அவசரமாக எடுத்து, வாழை இலையெல்லாம் எடுத்து அதை நான் தொடச்சி ரெடி பண்ணி ஜலமெல்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா நம்ம கூப்பிடாம, ஏன்னா சிவன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சே ஒரு சிறுத்தொண்டரை காணுமேன்னு போய் கூட்டின்னு வரேன் தான் சிறுத்தொண்டர் போயிருக்க. வெளியே யாராவது ஒரு சிவத்தொண்டரை அழைச்சிட்டு வரேன், ஒரு சிவனடியாரை அழைச்சிட்டு வரேன், அமுது பண்ணிக்கலாம். நல்ல மத்திய வெயில் நேரம். இந்த மாதிரி அவர் அலைஞ்சிட்டு அங்கேருந்து ஓடி வர. வந்தோடனே காலை அலம்பு வைக்க சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறா, சிவனடியார் அங்கே ஒரு சிவனடியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு ஏமா உள்ளே அழைச்சி உட்காந்து வைக்கல அப்படின்னு ஒரு அவள் அம்மாட்ட ஸ்வேதாட்ட கேட்குறேன். இல்லை உங்களை அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் ஒரு நிமிஷம் போய் நீங்கள் அழைச்சி கூட்டின்னு வந்துருக்கோம், எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பாடெல்லாம். வந்த உடனே அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு நம்ம சாப்பாடு ஆகாரம் கொடுக்கலாம், அமுது படைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடுற அப்படி துண்டை தோளில் போட்டு வேகம் போய் அந்த சூடு பாலை கூட செருப்பு போட்டுக்கல அப்படியே ஓடி போட. பார்த்த உடனே அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, எப்படிப்பட்ட சிவனடியார் வந்து அவரை பார்த்ததுமே அவ்வளோ பரவசமாக இருக்கே அப்படின்னு வந்து அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்குவோம் என்னுடைய வீட்டுக்கு. எல்லா அமுது எல்லாம் என்னுடைய மனைவியும் மகள் போல இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவர் வந்து சொல்கிறார். பக்கத்தில் கூப்பிட்டுட்டு நீ படித்த சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணுமோ உன்னால் தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், சரி இப்படி ஏதோ ஒரு வச்சிருப்பாரு போல இருக்குது, ஆகாரங்கள் பழங்கள்லாம் சாப்பிட்றது, காய்கறிகளை பச்சையாக அப்படி ஏதாவது இருக்கும் போல இருக்குது, இந்த சூழ்நிலையாக இருக்குது சொல்லி என்ன சொன்னாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு கேட்டோம்.
என்ன சொன்னாலும் நீ கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டார். இல்லை கண்டிப்பாக நாங்கள் போடுறோம், கண்டிப்பாக சமைச்சு தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனசார சமைக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் நான் சிவனடியாராக ஒரு இடத்துல போய் அமுது சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனசு கொஞ்சம் கூட கிளேஷம் இல்லாமல், ஐயோ என்னப்பா இந்த நேரத்துக்கு வந்துட்டார் இவர், இத்தினோண்டு வத்த குழம்பு இருக்குது, இனிமேல் இந்த ரசத்தில் எப்படி எப்படி தண்ணி ஊற்றுறது, இப்படியெல்லாம் யோசித்து சாப்பாடு போடுறதுக்கு பேர் சாப்பாடு இல்லை. அந்த மாதிரி அமுது படைக்கக்கூடாதான். என்ன கேட்டாலும் சந்தோஷமாக கொடுக்க முடியுமா அப்படின்றதும் அப்பா அவர் சொல்கிறார். என்னை காட்டிலும் என்னுடைய மனைவி சிவத்துக்காகவே பண்ணக்கூடியவர், நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் பண்ணி தருவா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பிள்ளைக்கறி சாப்பிட வேண்டும் அப்படின்னா, இன்னும் பிள்ளைக்கறியா அவருக்கு என்னன்னே புரியல. முதல்ல ஒரு 2 நிமிஷம் அவர் வந்து சொல்கிறார், நாங்கள்லாம் சைவ வழிபாட்டை சேர்ந்தவா, எங்களுக்கு நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட பழக்கம் இல்லை, அசைவங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது, சுத்த சைவம், எல்லாமே பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், இப்படி தான் சமைச்சிருக்கோம், அருமையான விருந்து உங்களுக்கு காத்துருக்கு, நீங்கள் வேற ஏதோ கேட்குறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவர் சொல்கிற, நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன், பிள்ளைக்கறி தான். பாலகனா 5 பூனல் போடாத வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அறுத்து சமைச்சு எனக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியுமா, அந்த சாப்பாடை தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒன்றுமே பதற ஆரம்பிச்சுட்டு, கை காலம் வித விதன்னு ஆகாதா. ஆனால் விடலை. என்ன காரணம் அப்படின்னா, சிவனடியார் கேட்கறது சிவனடியார். அதனால ஒரு சிவனடியாரும் சிவ அம்சம்னு நம்பக்கூடிய ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு தொண்டரை. அதனால அவர் சொன்னார், சத்தியமாக என் மனைவி இதை சமைத்து தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து என்ன நீங்கள் மாத்திரம் வரே சிவனடியார் இல்லையா அப்படின்னு கேட்குறாமா. கேட்ட உடனே மனைவிட்ட போய் பக்கத்தில் போய் சொல்கிறார், ஒருத்தியால் மாத்திரம்தான் இந்த வேலையை செய்ய முடியும், நீ நினைச்சாதான் இன்னைக்கு இந்த சிவனடியாருக்கு நம்ம அமுது படைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே, அவர் பிள்ளைக்கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு இவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே சமைச்சு போயிட்டா. பிள்ளைக்கறி எப்படி சமைப்பதுன்னெல்லாம் நம்ம கேட்கல. ஒரு நிமிஷம் கையை கூப்பினா வீட்டில் இருக்கக்கூடிய சிவனோட அந்த லிங்கத்தை பார்த்தா நமஸ்காரம் பண்ணினா, நமசிவாய் 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 அப்படின்னு ஒரு 3 தடவை சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணினா, போய் நம் குழந்தையை அழைத்து வாருங்கள் அப்படின்னா. அவர் யார் வீட்டில் போய் குழந்தை கேட்க முடியும்? நம்ம வீட்டிலே குழந்தைய வச்சு இன்னொருத்தவங்க குழந்தைங்களை சமைச்சு சாப்பாடு போடணும்னு சொல்ல முடியுமா? ஓடுறாரு அந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கான். நேராக அங்கே போன உடனே சீராளன் அப்படியே விளையாடிட்டு இருக்கான் ஒரு ஸ்கூல் வாசலில். அப்பாவை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓடி வரான். குழந்தைய தூக்குனா அப்படி தூக்கிட்டேன் குழந்தை. ஏன்னா வாரி அணைக்கலை, கட்டி முத்தமிடலை, எதுவும் எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை தந்தை பண்ணலையே. நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தை. அப்பா அப்படியே தூக்கி அப்படியே தோல் மேலே வச்சுக்கிற ஓடி வர வீட்டுக்கு. இவ்வளோ பதச்சு ஏன் அப்பா இப்படி அதிசயம் முதல்ல ஸ்கூல் டைமில் அப்பா பார்த்தது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறார், சரி அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுது அந்த குழந்தைக்கு. வீட்டுக்கு போன உடனே அம்மா அப்படியே என்ன பண்ணினா, குழந்தைய வாங்கிட்டா, தூக்கி இடுப்பில் வச்சுருந்தா. அந்த அம்மாவும் ஆற தழுவலை, கட்டி பிடிக்கலை, ஒரு முத்தம் கொடுக்கல அந்த அம்மா இந்த குழந்தைக்கு. என்னமோ இந்த புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது சீராளனுக்கு, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், நேராக உள்ளே போனால், கொல்லை பக்கத்தை கூட்டிகிட்டு போனால், குழந்தையோட ஆடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு நல்ல ஜலத்தை போட்டு குழந்தைக்கு குளிப்பாட்டா, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு குழந்தைய குளிப்பாட்டி அவனை தன்னோட மடியில் படுக்க தொடச்சி அந்த குழந்தைக்கு நல்லா பட்டையாக விபூதி எல்லாம் இட்டு, குங்குமம் எல்லாம் இட்டு, நமசிவாய் 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 நமசிவாய்ங்கிற மந்திரத்தை தவிர அந்த மந்திரத்தை தவிர அவளோட மனசுல எதுவுமே தோணலை. குழந்தையை தொடச்சா, படுக்க வச்சுட்டா, மடியில் போட்டுட்டோன்னா அதிசயமா இருக்கு. ஏன்னா இது நடந்து வரக்கூடிய ஒரு குழந்தை இல்லையா, திடீர்னு அம்மா மடியில் போட்டா எப்போ போட்டுப்பா, கொஞ்சோண்டு ஏதாவது மருந்து கொடுக்கணும் அப்படின்னா தான் மடியில் போட்டுக்கலாம். மடியில் இப்படி போட்டுக்கிறாளே அம்மா அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. நம்மளும் நல்ல குழந்தை, ஒரு அதை பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தையோ இல்லை அழற குழந்தையோ கிடையாது.
கொஞ்சோண்டு மருந்து அம்மா அப்படி பாலாடையிலையோ டம்ளர்லையோ கொடுத்தா நானே குடிச்சுடுவேனே, அம்மா ஏம்மா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா என்ன பண்ணினா ஒரு காலை தன்னுடைய வலது காலை தூக்கி அந்த குழந்தையோட மடியில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு மருந்து கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைய வந்து 2 கையையும் பிடிச்சு அந்த தன்னுடைய வலது காலை போட்டு ஒரு அழுத்திட்டா. அழுத்திட்டு கண்ணை மூடிட்டா. ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னா ஒரு பெரிய கத்தியை எடுத்து வந்தார். அந்த குழந்தையோட தலையை துண்டிச்சுட்டார். அவங்க அப்பா தலையை துண்டிச்சார். தலை தனியாக வந்தது. ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த ரத்தத்தை அப்படியே அந்த வேலைக்கார அம்மா வாங்கிண்டா. யாரும் அழலை கொள்ளலை ஒன்று பண்ணலை. சிவநாமத்தை தவிர வேற ஒரு சப்தம் இல்லை. அந்த இடத்த அப்படியே தலை தனியாக துண்டிச்சு அந்த குழந்தை இருந்தது. என்ன எப்படி அந்த அம்மா சமைச்சிருப்பா அப்படின்னா அந்த சிவன் தான் வந்து சமைச்சிருப்பாரா இருக்கும். சொல்லும் பொழுதே நமக்கு எப்படியோ இருக்கு. அந்த குழந்தையோட விரல்கள்லாம் எடுத்தா அதை ஒரு கறி சமைச்சா, கால் விரல்களில் ஒரு கறி சமைச்சா, அந்த சதைகள் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு சாம்பார் பண்ணாடா, என்ன பண்ணாலும் தெரியாது. எதையோ பண்ணி சமைச்சு முடிச்சா எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுமே புரியல. பதார்த்தங்கள்லாம் ரெடியாக இருக்குது. இவர் கை காலெல்லாம் அலம்பிண்டார். திருப்பியும் ஒரு ஸ்நானத்தை பண்ணினார், குடிச்சார், வேகமாக ஓடுறார். அந்த சிவனடியாரை பார்த்தது சிவனடியார் அப்படியே தபஸ் கோலத்தில் உட்காந்துருக்கார். அவரை கூப்பிடுறார். ஐயா சிவனடியாரே, அவசியம் வீட்டுக்கு வரணும். நீங்கள் சொன்ன பிள்ளைக்கறியை சமைத்து விட்டாளே மனைவி அப்படிங்கிறார். சத்தியமாக சமைச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக சமைச்சிருக்கா, நீங்கள் வந்து பாருங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டா பெரிய தழை வாழை எல்லாம் போட்டுருக்கு. எல்லாம் தண்ணி தெளிச்சு தொடச்சி ஜலம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. ஒன்றொன்னா கொண்டு வந்து அந்த வேலை பண்ணுற அம்மாவும் ஸ்வேதாமாவும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா பதார்த்தங்களையும் பரிமாறுறா. அன்னத்தை போடுறா, நெய் ஊற்றுறா. நெய் ஊற்றி அவருக்கு தீர்த்தபானம் ஜலம் கொடுக்கணும் இல்லையா, பரிசேஷனம் பண்ணுறதுக்கு. அவர் ஜலத்தை விட்ட உடனே அவர் வந்து அமுது பார்த்தேன், ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்லணுமே, சொன்னால் தானே நான் சாப்பிடுவேன். இப்போ நம்ம சொல்லுவோமே, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்குல வந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம், கூட்டு பண்ணியிருக்கோம், சாம்பார், மோர் குழம்பு, ரசம், பதார்த்த வகைகளை சொல்லணும் இல்லையா. இது பிள்ளைக்கறி. இதை எதை சமைச்சேன் அம்மா வந்து சொல்கிறேன். ஒரு பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும், ஆனால் மனசு கலரலை. சிவனோட சிவனடியார் தான் சாட்சாத் பரமசிவன் தான் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட போறாருங்கிற எண்ணம் ஒரு சிவனடியாருக்கும் சாப்பாடு போடும் பொழுதும் அந்த அம்மாவுக்கு உண்டு. அதே நாமத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். விரல்கள் எல்லாம் சரியாக சமைச்சிருக்கோம். சதை துண்டங்கள் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி சமைச்சிருக்கோம். ஒன்றுன்னா அந்த அம்மா சொல்லிட்டு வந்த உடனே அவர் கேட்குற, இந்த பிள்ளையை அறுத்த பொழுது ரத்தம் வந்ததே, அந்த ரத்தம் எங்கே அப்படின்றது பட்டால் அந்த வேலை பண்ணுற அம்மா ஒரு பாத்திரத்தை எடுத்து ஓடி வந்தா. அதை பிடிச்சா இல்லையா ரத்தம், அந்த ரத்தத்தையும் கரியாய் சமைத்துள்ளோம் சிவனடியாரே அப்படின்னு கொண்டு வந்து அந்த அம்மா வச்ச உடனே அப்படியே ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபமாக அப்படி பகவான் காட்சி கொடுத்துட்டு சிறு தொண்டருக்கு வந்து சொல்கிறார். அதாவது இது வந்து எனக்காக நான் பண்ணின லீலை கிடையாது. உலகத்தில் சிவனடியார் எத்தனை முக்கியம், சிவனடியாருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு அவசியம், சிவனடியார்களை வந்து அப்படி போற்றி பாதுகாத்தாலே சிவன் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட லீலை இல்லை. என்னுடைய மனைவி கேட்டா யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு சிவனடியாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் என்றைக்கும் சந்தோஷமா ஒருத்தன் வச்சுக்கிறானோ அந்த சிவனடியாரா இருக்கக்கூடிய சிறு தொண்டனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சொன்னதை நிரூபணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே நிரூபணம் இங்கே நடந்திருக்கு. உன்னுடைய சீராளனை நீ மீண்டும் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னதும் அந்த பதார்த்தங்கள் எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்த்த மீண்டும் தெய்வ குழந்தைய அந்த சீராளன் அப்படியே அந்த இலையில அழகா உட்காந்துருக்கான். அப்பதான் அந்த அம்மா ஆற தழுவி அப்படியே கட்டிண்டா. ஏன் அப்ப கட்டிக்கிற முதல்ல அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தைய கட்டி உச்சி முகந்துட்டா என்ன ஆயிடும்னா எச்சில் பட்டுடும் இல்லையா. நம்மளுடைய எச்சில் பட்டதை சமைச்சு எப்படி சிவனடியாருக்கு கொடுக்க முடியும், என்ன ஒரு தத்துவம் பாருங்க. ஒரு எச்சில் பட்ட பதார்த்தத்தை கொடுக்க முடியாது. நம்ம அது யார் கொடுத்தா அப்படின்னா சபரி கொடுத்தா ராமருக்கு. எல்லாத்தையும் சுவைத்து கொடுத்தா. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய குரு சொல்லியிருக்க,
இந்த நாமத்தை சொல்லி இந்த நாமத்துக்கு உரியவன் வந்து சேருவான் அப்படின்னு. நாமம் தான் அவளுக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியாது. ராம ராம ராமங்கிற ராமா அப்படிங்கிற நாமம் தான் தெரியுமே தவிர ராமன் கருப்பா சேப்பா எப்படி இருப்பான்னு தெரியாது. அதனால அத்தனை வயசாயும் அவள் தன்னுடைய இதை வந்து பதார்த்தங்களை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுத்தா. ஆனால் ஒரு சிவனடியாராக இருக்கக்கூடியவாளுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா அது சுத்தமாக இருக்கணும். தன்னுடைய எச்சில் பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது சர்வ ஜாகிரதையாக அந்த அம்மாவும் அந்த சிறு தொண்டரும் அவ்வளவு அந்த வேலை செய்யக்கூடிய பெண்மணியும் எவ்வளவு அழகாக அந்த அமுதா படைச்சு கொடுத்தா அப்படிங்கிறது வந்து பகவான் அப்படியே பிரத்யட்சமாக பார்த்த அப்படிப்பட்ட ஒரு சிவனடியாரோட ஒரு சரித்திரம் இல்லை. இது வந்து இதெல்லாம் நிஜமா நடந்தது. ஏன்னா 24 நாயன்மார்களோட இருக்கட்டும், சிவனடியார்களோட சரித்திரமா இருக்கட்டும், இன்னைக்கும் உலக பிரசித்தி. அப்படின்னா இத்தனை காலமாயும் எத்தனையோ பேர்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா அங்கே இந்த இடத்துல என்ன இருக்க முடியும் அப்படின்னா சர்வம் சிவமயம் அப்படிங்கிறதுல எல்லாமே சிவம் அப்படின்னு தெரியக்கூடியவர் மகா தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. நீங்களும் சிவம், நானும் சிவம், என்னிடத்திலும் அதே இறைவன் தான் இருக்கார், உங்களிடத்திலும் அதே இறைவன் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை அந்த இடத்துல அந்த அம்மா வந்து உணர்த்தரா. அந்த சிறு தொண்டருக்கு ஒரு அருமையான மனைவியாக இல்லாமல் அவளும் ஒரு சிவனடியாராக இருக்கிறதுனால தான் அவளால் அந்த ஒரு வேலையை பண்ண முடியுது. சிவனடியருக்கெல்லாம் சிவனடியாராக இருந்து தொண்டு பற்றினதுனால அவருக்கு சிறு தொண்டர் அப்படின்னு ஒரு பெயரும் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிவனடியாரோட ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை கேட்க கேட்க நமக்கு வந்து எத்தனை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள வந்து பக்தி மார்க்கத்தில் வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா வந்து சத்தியமாக நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஒழிய இது வந்து சாதிக்க முடியாது. நம்பிக்கை இருந்தால் தான் சாதிக்க முடியும். நம்மளும் சிவன் தான் அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ரிஷபா ரூடரோ, அதாவது ரிஷப வாகனத்தில் தாயார் பார்வதியோட சிவபெருமான் காட்சி கொடுத்து சிறுதொண்டருக்கும் சிறுதொண்டருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஸ்வேதாவுக்கும் சீராளனுக்கும் அந்த அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணிக்கும் சேர்த்து கைலாய பதவியை வந்து அவள் கொடுத்தா. கைலாசத்தில் வந்து அவளுக்கு இன்னைக்கும் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு பாக்கியம், அதாவது மோட்ச பதவியை அவள் கொடுத்தா அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிவபுராணத்திலேருந்து சிவனடியாருடைய ஒரு, அதாவது ஒன்று சொன்னாலும் முத்தா இருக்கணும் இல்லையா? அந்த மனசில் போய் தைக்கணும். அந்த மாதிரி நமக்கு அந்த பாவம் வரணும். அந்த பக்தியும் அந்த பாவமும் அந்த நம்பிக்கையும் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த சிவன், அந்த சிவநாமம், அந்த சிவபெருமான் பார்வதியாக இருக்கக்கூடியவாதான். அவளை நம்பினவார் எங்கேயுமே கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்படிதான் நிறைய பாபநாசன் சிவனோட ஒரு பாடலோடு வந்து அதை கொடுத்துக்கணும். நம்பி கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி, கெட்டவர் எவரையா. அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன், அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன், அன்பமனம் கவர் சம்பு கபாலி, அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன், அன்பமனம் கவர் சம்பு கபாலி, கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவன் நம்பி, கெட்டவர் எவரையா. ஒன்றுமே பயனில்லை என்று உணர்
பின்பவருண்டென்பார் ஒன்றுமே பயனில்லையன் உணர்ந்த பின்பவருண்டென்பார் அன்று செயலழிந்து நமன்பர் பொழுது அன்று செயலழிந்து நமன்பரும் பொழுது சிவன் பெயனாவில் வாராதே அன்று செயலழிந்து நமன்பரும் பொழுது சிவன் பெயனாவில் வாராதே ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு உடனம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை நிறை நம்பி கெட்டவர் எவரையா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம். சைவ சமய பக்த ஜனசபைக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. முதல் முறையாக நிர்மலா மோகன் என்னுடைய பெயர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு தந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். 22 2026 பிப்ரவரி 22 மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஷஷ்டி வேல் பூஜை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்வோம். இங்கே நடக்கும்.